அவல் கட்லட் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் அவல் எடுத்திருக்கேன். ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி அவல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றி இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டுங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்திருக்கீங்க. இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அவல் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. அவல் வந்து இப்படி நல்லா உதிரியா இருக்கணும். இந்த மாதிரி மசிச்சா இப்படி நல்லா மசிகிற மாதிரி இருக்கணும். இதை நல்லா ஃபுல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. கை வச்சு நல்லா ஃபுல்லா இப்படி மசிச்சு எடுத்துக்கலாங்க. அவல் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அவல் கூட வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கையும் அவளையும் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது கூட கொஞ்சமா ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு தரதுக்காக. இப்போ நம்ம இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நமக்கு தேவையான ஷேப்ல வந்து எடுத்துக்கலாங்க. நீங்க கட்லட் மாதிரி கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போதான் மாவு கையில கொஞ்சம் ஒட்டாம வருங்க. நமக்கு தேவையான ஷேப்ல கட்லட் ஷேப்ல, ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் எதுவும் நம்ம இஷ்டத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நமக்கு பிடிச்சமான ஷேப்ல நம்ம இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறது இல்லை, லைட்டா ஆயில் விட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்றா ஆட் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப கரிசிராம லைட்டா ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒன்றா இப்போ திருப்பி போட்டுடலாங்க. லைட்டா கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம எடுத்துடலாங்க. எல்லாமே கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. அவல் கட்லட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.